நாங்கள் எடப்பாடியார் மறுபடியும் வருவார்னு. ஏன்னா நாங்கள் 2.5 வருஷம் திமுகவோட பயணித்து அங்கே பல துரோகங்களை பார்த்து, ஏமாற்றத்தை பார்த்து, பல இழப்புகளை பார்த்து இன்றைக்கி வெளியில் நிற்கிற நாங்கள் தான் சொல்லணும் அடுத்து எடப்பாடியார் வருவார். ஏன்னா நீங்கள் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு அந்த ஒரு அரசியலில் நீங்கள் அதிமுகவுடைய வருது. ஆனால் நாங்கள் ஒரு பொதுவான கிறிஸ்துவ பேராயர்கள். இன்றைக்கி நாங்கள்லாம் வெளியில் எடப்பாடியார் தான் கிறிஸ்துவர்களுக்கு உறுதுணையாக இருக்க முடியுன்றதுக்கு நாங்கள் சில காரியங்களை வச்சுருக்கோம் பேசுறதுக்கு, சொல்கிறதுக்கு, இன்றைக்கி மக்களோட பேசுகிறதுக்கு. ஆனால் திமுகவுக்கும் பல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், கொள்கைகளை வித்தியாசம் இருந்தாலும், ஆனால் அதிமுக என்றைக்குமே கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களை, அதுவும் தாழ்த்தப்பட்ட ரொம்ப அதாவது இதுலேயும் இன்னும் கூட இருக்குது. இது எங்களுக்குள்ளே சில இதெல்லாம் இருக்குது. இப்போ எங்களையே பல பிரிவுகள் இருக்குது. ஆனால் திமுக என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமாக இருக்கக்கூடிய மெயின்லைன் சர்ச்சஸை தான் டச் பண்ணும். ஆனால் தலித்தில் கீழே இருக்கக்கூடிய சபைகளை, ஒரு சுயாதீன திருச்சபை, ஒரு பெந்தகோஸ்தே திருச்சபையை லாஸ்ட் முறை சிறுபான்மை ஆணைய தலைவராக 3 முறை வாய்ப்பு கொடுத்தது ஒரு தலித் கிறிஸ்துவராகிய சிஸ்வா பிரகாஷ் என்னக்கூடிய அவருக்கு தான் சேர்மேனாக கொடுத்தாங்க. ஒரு மெயின்லைன் சர்ச்சஸ்க்கு கொடுக்கல. ஆனால் திமுக வரும்பொழுதெல்லாம் மெயின்லைன் சர்ச்சஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஒன்று கத்தோலிக்கர்கள் இருப்பாங்க, இல்லை தென்னிந்திய திருச்சபை இருப்பாங்க, இல்லை இந்திய சுவிசேஷ திருச்சபை. ஆனால் ஒரு நாளும் திமுக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒரு சிறுபான்மை ஆணைய தலைவராய் ஆக்கி இது வரைக்கும் பார்த்ததாய் சரித்திரம் கிடையாது. ஆனால் அம்மா அவர்கள் கடந்த 3 முறையும் அதை கட்டாயம் செய்திருக்கிறார்கள். அதே தான் எடப்பாடி அவர்களும் செய்தார்கள்.